டேய், யாரெங்கே? அந்த ஈயை பிடியுங்கள், அதை சிறையில் அறையுங்கள். என் தங்கக்கூடத்தின் மீது உட்காராதற்கு எவ்வளவு தைரியம் என்று கத்திக்கொண்டே நடுத்தெருவில் குதித்தார் ஜமீன்தார் பரமசிவம். அவர் கத்துவதைக் கேட்டு தெருவில் போய்க் கொண்டிருந்த மாடுகள் மிரண்டன, கோழிகள் பறந்தன, மரத்திலிருந்த தூக்கானா குருவிகள் என்னடா இது, வம்பா போச்சு என்று தலையை உள்ளே இழுத்துக் கொண்டன. ஆனால் ஜமீன்தார் பரமசிவம் எதைப் பற்றியும் கவலைப்படவில்லை. அவரது முழு கவனமும் கவலையும் உயிரும் அவர் இடுப்பில் வைத்திருந்த அந்த பளபளக்கும் தங்கக் குடத்தின் மீதுதான் இருந்தது. அந்த ஊரின் பெயர் சிங்கம்பட்டி. ஆனால் அந்த ஊரில் சிங்கம் இருக்கிறதோ இல்லையோ, பரமசிவத்தின் அட்டகாசம் மட்டும் சிங்கத்தை விட அதிகமாக இருந்தது. அவருக்கு பணத்தைப் பற்றிய கவலை இல்லை, ஆனால் புகழைப் பற்றிய கவலை அதிகம். அதிலும் குறிப்பாக அவர் சமீபத்தில் வாங்கிய அந்த தங்கக் குடம்தான் இப்போது அவருடைய உயிர் மூச்சு. சாதாரணமாக மக்கள் குடத்தை எதற்கு பயன்படுத்துவார்கள்? தண்ணீர் பிடிக்க, தானியம் சேமிக்க அல்லது பால் கறக்க. ஆனால் பரமசிவம் அந்த தங்கக் குடத்தை வாங்கியதிலிருந்து அதில் ஒரு துளி தண்ணீர் கூட ஊற்றவில்லை. ஏன் தெரியுமா? தண்ணீர் ஊற்றினால் குடத்தின் உட்புறம் ஈரமாகிவிடும், ஈரம் பட்டால் தங்கம் தேய்ந்துவிடும், தங்கம் தேய்ந்தால் என் கௌரவம் கரைந்துவிடும் என்று புதுமையான அறிவியல் தத்துவத்தைச் சொல்லி வந்தார் அவர். ஒரு நாள் காலை பரமசிவம் தனது உதவியாளன் மாரிமுத்துவை அழைத்தார். மாரிமுத்து ஒரு அப்பாவி, எதைக் கேட்டாலும் ஆமாம் சாமி போடுபவன். மாரிமுத்து! எஜமான்! என்று ஓடி வந்து நின்றான் மாரிமுத்து. இன்றிலிருந்து உனக்கு தோட்ட வேலை கிடையாது, மாடு மேய்க்கும் வேலை கிடையாது. அப்படியானால் எனக்கு வேலை போய்விட்டதா எஜமான்? என்று மாரிமுத்து அழத் தொடங்கினான். முட்டாளே, உனக்கு பதவி உயர்வு கொடுக்கிறேன். இன்றிலிருந்து நீதான் என் தங்கக்குடத்தின் முதன்மை பாதுகாவலன் என்றார் பரமசிவம் மீசையை முறுக்கியபடி. மாரிமுத்துவுக்கு ஒன்றும் புரியவில்லை. குடத்துக்குப் பாதுகாவலனா? அது என்ன செய்யும் எஜமான்? ஓடிப் போகுமா அல்லது யாரையாவது கடிக்குமா? பரமசிவம் நெற்றியில் அடித்துக் கொண்டார். அடம் மடையா, இந்த குடம் சாதாரண குடம் அல்ல, இது என் அந்தஸ்தின் அடையாளம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நான் எங்கே சென்றாலும் எனக்கு முன்னால் ஒரு பெரிய விசிறியை வைத்துக்கொண்டு வீசிக்கொண்டே வரவேண்டும். காற்றில் இருக்கும் தூசு கூட என் குடத்தின் மீது படக்கூடாது. புரிகிறதா? புரிந்தது எஜமான். குடத்துக்கு வேர்க்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் மாரிமுத்து. அன்று முதல் சிங்கம்பட்டி கிராமத்தில் ஒரு விசித்திரமான காட்சி அரங்கேறியது. ஜமீன்தார் பரமசிவம் இடுப்பில் ஒரு பெரிய காலி தங்கக் குடத்துடன் நடப்பார். அவருக்கு முன்னால் மாரிமுத்து குடத்தை நோக்கி விசிறிக்கொண்டே பின்னால் நடந்து வருவான். இதை பார்க்கும் ஊர் மக்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் வாயை பொத்திக் கொண்டு ஓடுவார்கள். ஒரு நாள் உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. ஜமீன்தார் பரமசிவம் வழக்கம் போல் தன் தங்கக் குடத்துடன் தங்கமே, வைரமே என்று கொஞ்சிக் கொண்டே ஊர் சதுக்கத்திற்கு வந்தார். அங்கே ஒரு ஆலமரத்தடியில் கந்தசாமி என்ற வயதான விவசாயி அமர்ந்திருந்தார். கந்தசாமி தாத்தா மிகவும் ஏழை. அவர் அருகில் ஒரு பழைய, சற்றே உடைந்து போன விளிம்பு கொண்ட களிமண் குடம் இருந்தது. அதன் வாயில் ஒரு பழைய துணி சுற்றப்பட்டிருந்தது. பரமசிவம் அந்த மண்குடத்தை பார்த்ததும் முகத்தை சுளித்தார். சி, என்ன இது? இவ்வளவு அசிங்கமான ஒரு பொருளை பொது இடத்தில் வைப்பதா? இது என் தங்கக் குடத்தின் அழகை கெடுக்கிறதே என்று சத்தமிட்டார். கந்தசாமி தாத்தா சிரித்துக்கொண்டே, ஜமீன்தார் ஐயா, இது என் தாகத்தை தீர்க்கும் அமுத சுரபி. வெயிலுக்கு இதமான குளிர்ந்த நீர் இதில் இருக்கிறது. வேண்டுமானால் அருந்திப் பாருங்கள் என்றார். பரமசிவம் எகத்தாளமாக சிரித்தார். என் தங்கக் குடத்தின் மதிப்போடு ஒப்பிடும்போது உன் மண்குடம் என் செருப்புக்குக் கூட சமமாகாது. என் குடத்தைப் பரத்தைப் பார், சூரியனே இதில் முகம் பார்க்கிறான். உன் குடத்தைப் பார், அதில் ஒரு பல்லி கூட முகம் பார்க்காது. ஐயா, குடம் என்பது கொள்கலன்தானே, உள்ளே என்ன இருக்கிறது என்பதுதானே முக்கியம் என்று நிதானமாக கேட்டார் கந்தசாமி. வாயை மூடு கிழவா, வெளிப்புறத் தோற்றம்தான் உலகம், படபடப்புதான் வாழ்க்கை. உள்ளே ஒன்றுமே இல்லை என்றாலும் வெளியே மின்னினால் உலகம் காலடியில் விழும் என்று தத்துவத்தை உதிர்த்துவிட்டு குடத்தை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றார் பரமசிவம். சிங்கம்பட்டி கிராமமே பரபரப்பானது. காரணம், அந்த நாட்டின் மன்னர் விஜயராகவர் வேட்டையாட வந்த களைப்பில் சிங்கம்பட்டி கிராமத்திற்கு ஓய்வெடுக்க வருவதாக செய்தி வந்தது. ஜமீன்தார் பரமசிவத்திற்கு தலைக்கால் புரியவில்லை. இதுதான் சந்தர்ப்பம். மன்னரிடம் என் தங்கக்குடத்தைக் காட்டி நாட்டிலேயே பெரிய பணக்காரன் நான்தான் என்று நிரூபிக்க வேண்டும். மன்னர் என் குடத்தின் அழகை பார்த்து மயங்கி எனக்கு தங்கக்குடத் திலகம் என்ற பட்டத்தை தருவார் என்று கனவு கோட்டை கட்டினார். ஊரே விழாக்கோலம் பூண்டது. பரமசிவம் தனது குடத்தை
மேலும் பளபளக்கச் செய்ய முடிவு செய்தார். மாரிமுத்து, எலுமிச்சம்பழம், புளி, சாம்பல் எல்லாவற்றையும் கொண்டு வா. இந்த குடத்தை எப்படி தேய்க்கிறேன் பார். சூரியனே இதை பார்த்து கண் கூச வேண்டும். இரவு முழுவதும் பரமசிவம் குடத்தை தேய்த்தார். தேய்த்து தேய்த்து குடம் கண்ணாடியைப் போல மின்னியது. ஆனால் பாவம், குடத்தின் உள்ளே ஒரு துளி தண்ணீர் கூட ஊற்றவில்லை. மன்னர் குடத்தின் அழகைத்தான் பார்ப்பாரே தவிர உள்ளே எட்டிப் பார்க்கவா போகிறார் என்ற அலட்சியம் அவருக்கு. மறுநாள் மதியம் மன்னர் வரும் நேரம். கத்திரி வெயில் கொளுத்தியது. வானத்தில் மேகமே இல்லை. பூமி நெருப்பாக கொதித்தது. மன்னர் விஜயராகவர் குதிரையில் வந்து இறங்கினார். அவர் முகம் களைப்பில் வாடியிருந்தது. நீண்ட தூரப் பயணம், தாகம் அவர் தொண்டையை வறட்சியாக்கியது. ஜமீன்தார் பரமசிவம் தனது பளபளக்கும் தங்கக் குடத்தை தலையில் வைத்துக்கொண்டு மேளத் தாளங்களுடன் மன்னரை வரவேற்கச் சென்றார். தங்கக் குடம் சூரிய ஒளியில் பளிச் பளிச்சென்று மின்னியது. அதை பார்த்த கூட்டத்தினர் ஆஹா, ஓஹோ என்று கூச்சலிட்டனர். பரமசிவத்திற்கு பெருமை தாங்கவில்லை. மன்னர் குதிரையிலிருந்து இறங்கியதும் பரமசிவம் முன்னே ஓடினார். மன்னர் பெருமானே, வருக வருக, சிங்கம்பட்டி தங்களை வரவேற்கிறது. இதோ என் செல்வத்தின் அடையாளம், இந்த தங்கக் குடம் என்று குடத்தை மன்னரின் முகத்திற்கு நேராக நீட்டினார். மன்னர் ஏற்கனவே கடும் தாகத்தில் இருந்தார். அவர் குடத்தை பார்த்தார். அது மின்னியது. ஆனால் வெயில் கொடுமையால் அந்த தங்கக் குடம் சூடேறி நெருப்புக் குழம்பு போல கொதித்துக் கொண்டிருந்தது. மன்னர் அதை தொடப்போனார். ஸ்பா என்று கையை உதறினார். குடம் அனலாகத் தகதகவெனச் சுட்டது. உட்டாளே, தாகத்தில் தவிக்கும் எனக்கு தீக்கங்கு போன்ற குடத்தை காட்டுகிறாயா? இதில் என்ன இருக்கிறது? தண்ணீர் இருக்கிறதா என்று கோபமாக கேட்டார் மன்னர். பரமசிவம் நடுங்கினார். மன்னா, இது தங்கக் குடம். உள்ளே ஒன்றுமில்லை. இது வெறும் அழகுக்காக என்று திணறினார். தாகத்திற்கு உதவாத தங்கம் எதற்கு? தத்தடிக்கும் உயிருக்கு உதவாத செல்வம் எதற்கு என்று மன்னர் கர்ஜித்தார். அப்போது கூட்டத்தின் பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. வழிவிடுங்கள், வழிவிடுங்கள். அது கந்தசாமி தாத்தா. கையில் அந்த பழைய, சற்றே உடைந்த, துணி சுற்றிய மண் குடத்துடன் வந்தார். அவர் மன்னரின் அருகே வந்து மண்டியிட்டார். மன்னரே, இது ஏழை விவசாயியின் காணிக்கை. பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. ஆனால் உள்ளே வெட்டிவேர் போட்டு வைத்த குளிர்ந்த நீர் இருக்கிறது. உங்கள் தாகம் தீருமென்றால் அதுவே எனக்கு பாக்கியம் என்றார். பரமசிவம் மனதிற்குள் சிரித்தார். இந்த கிழிந்த குடத்தை மன்னர் தொடக்கூட மாட்டார். ஆனால் நடந்தது வேறு. மன்னர் அந்த மண்குடத்தை ஆசையாக வாங்கினார். மண்குடம் குளிர்ச்சியாக இருந்தது. கைகளில் வாங்கியவுடனேயே மன்னரின் முகத்தில் ஒரு ஆசுவாசம் தெரிந்தது. குடத்தை தூக்கி மடமடவென தண்ணீரை பருகினார். தண்ணீர் தொண்டைக்குள் இறங்க இறங்க மன்னரின் கண்கள் விரிந்தன. ஆஹா, அற்புதம்! தேவாமிர்தம்! இவ்வளவு சுவையான தண்ணீரை நான் என் அரண்மனையில் கூட குடித்ததில்லை என்று பாராட்டினார். தண்ணீரை குடித்து முடித்த மன்னர் கந்தசாமி தாத்தாவை பார்த்து புன்னகைத்தார். பிறகு பரமசிவத்தின் பக்கம் திரும்பினார். பரமசிவம் இப்போது அந்த தங்கக் குடத்தை எங்கே மறைப்பது என்று தெரியாமல் இடுப்பில் வைத்துக்கொண்டு நெளிந்தார். வெயில் வேறு குடத்தைச் சுட்டுக் கொண்டிருந்தது. இடுப்புப் பக்கம் சூடு தாங்க முடியவில்லை. ஆனால் கௌரவம் தடுத்ததால் அவரால் குடத்தை கீழே போடவும் முடியவில்லை. அவர் முகத்தில் வியர்வையும் வலியும் அவமானமும் மாறி மாறி தெரிந்தன. மன்னர் சபையில் உள்ள அனைவரையும் பார்த்து கூறினார். மக்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டோம். இந்த தங்கக் குடத்தை பாருங்கள். இது வெளியிலிருந்து பார்க்க ஜொலிக்கிறது. மிகவும் விலை உயர்ந்தது. ஆனால் தாகம் எடுத்த வேளையில் இது எனக்கு உதவவில்லை. அது மட்டுமல்ல, அதன் இயல்பான சூடு என்னை காயப்படுத்தியது. ஆனால் அந்த மண்குடத்தை பாருங்கள். அது எளிமையானது. ஆனால் அது தன்னைத்தானே குளிர்வித்துக் கொண்டு உள்ளே இருக்கும் நீரையும் குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது. அது தன் பணியை செவ்வனே செய்கிறது. மன்னர் பரமசிவத்தின் தோளில் கையை வைத்தார். பரமசிவம் இடுப்பு வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். பரமசிவம், நீ வைத்திருப்பது செல்வம் என்ற காலி குடம். கந்தசாமி வைத்திருப்பது மதிப்பு என்ற நிறைந்த குடம். வெளிப்புற ஜொலிப்பு என்பது வெறும் வேஷம். உள்ளே என்ன இருக்கிறது என்பதுதான் உண்மையான மதிப்பு. இனிமேலாவது இந்த குடத்தை தூக்கிச் சுமந்து இடுப்பை ஒடித்துக் கொள்ளாமல் அதில் நல்ல தண்ணீரை ஊற்றி 4 பேருக்கு கொடுத்துப்பார். அப்போது இந்த குடத்திற்கு உண்மையான மதிப்பு வரும் என்றார் மன்னர். மன்னர் சென்ற பிறகு மக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். பரமசிவம் தனியாக நின்றார். கையில் அந்த தங்கக் குடம் கனமாக இருந்தது. முதல் முறையாக அது அவருக்கு ஒரு பாரமாக தெரிந்தது. அவர் மெதுவாக கந்தசாமி தாத்தாவின் அருகில் சென்றார். தாத்தா,
எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா? வெயில் கொளுத்துகிறது என்று மெல்லிய குரலில் கேட்டார். கந்தசாமி தாத்தா சிரித்துக்கொண்டே தன் மண் குடத்திலிருந்து குளிர்ந்த நீரை பரமசிவத்தின் தங்கக் குடத்தில் ஊற்றினார். குடிங்க எஜமான், தங்கம் சூட்டைத் தாங்காது, ஆனால் மண் தண்ணீரைக் காக்கும், இரண்டும் சேர்ந்தால் விசேஷம்தான் என்றார் பெருந்தன்மையாக. பரமசிவம் அந்த தண்ணீரை குடித்தார். அன்று அவருக்கு புரிந்தது, தங்கக் குடத்தின் சுவையை விட உள்ளே இருந்த நீரின் சுவைதான் உலகிலேயே சிறந்தது என்று. அன்று முதல் பரமசிவம் அந்த தங்கக் குடத்தை தலையில் வைத்துக்கொண்டு ஊர்வலம் போவதை நிறுத்திவிட்டார். அதைத் தன் வீட்டு வாசலில் வைத்து அதில் தண்ணீர் நிரப்பி வருப்போவோருக்கு தாகம் தீர்க்க பயன்படுத்தினார். இப்போது அந்த தங்கக் குடம் முன்னைவிட அழகாக ஜொலித்தது. காரணம், அது இப்போது வெறும் குடமாக இல்லை, தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாக மாறியிருந்தது. வெளிப்புற செல்வம் உள்ளார்ந்த மதிப்பல்ல. ஒருவர் அணிந்திருக்கும் ஆடையோ வைத்திருக்கும் பொருளோ அவர்களை உயர்ந்தவர்களாக்காது. அவர்களின் குணமும் செயலுமே அவர்களின் உண்மையான மதிப்பை தீர்மானிக்கும். கதையின் சுவாரஸ்யத் துளிகள். குழந்தைகளுக்கான குறிப்புகள். அறிவியல் துணுக்கு. கதையில் பார்த்தீர்களா? தங்கக்குடம் உலோகம், வெயிலில் சீக்கிரம் சூடாகிவிட்டது. ஆனால் மண்குடம் உள்ளே இருக்கும் நீரை ஆவியாக்கி அந்த வெப்பத்தைக் கொண்டு நீரை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்திருக்கும். இதுதான் இயற்கையின் குளிர்சாதனப் பெட்டி. உங்களிடம் மிகவும் அழகான ஒரு பேனா இருக்கிறது. ஆனால் அதனால் அது எழுதவில்லை என்றால் என்ன பயன்? அதேபோல நாம் எவ்வளவு அழகாக இருக்கிறோம் என்பதை விட நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். பாவம் பரமசிவம். இடுப்பில் சூடான குடத்தை வைத்துக்கொண்டு அவர் பட்ட பாடு. தன் வினை தன்னைச் சுடும் என்பதற்குச் சிறந்த உதாரணம். இங்கே வினை மட்டுமல்ல, குடமும் சுட்டது.